இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. என்னைக்கு பேசுவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. எதுக்கும் பேசுறது இல்ல, பதில் இல்ல. ஆனா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம் நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய கலாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருந்து யாரும் பேசுறதுக்கு முன்வரவில்லை என்றால் கடைசி நிமிஷமாக இருந்தா கூட டாக்டர் கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டா எதை பற்றியாக இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய பெருமை டாக்டர் கலாநிதி அவர்களுக்கு உண்டு. அதே நேரத்திலே எந்த டாபிக்ல பேசினாலும் எந்த சப்ஜெக்ட்ல பேசினாலும் நம்முடைய கழகத்தின் கொள்கைகளை கருத்துக்களை அங்கே வலிமையாக, அதே நேரத்தில் யாரும் முகம் சுளிக்காத வகையிலே பேசக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். அவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக எந்த வேலை கொடுத்தாலும் இன்னைக்கு டாக்டர் கலாநிதி அவர்களை இன்னைக்கு ஒருத்தர் முக்கியமானவரை போய் பார்க்கணும்னு நான் நேத்து சொல்லியிருந்தா கூட அவர் காலையில கல்யாணங்க, அத தலைவர் வராங்க, அதை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கழகத்தின் பணிகளிலே பற்றோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய இல்ல திருமணத்தை கலந்து கொள்வதிலே எல்லோருமே பெருமை அடைகிறோம். மணமக்கள் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களைப் போல எல்லார் மீதும் அன்பை வைக்கக்கூடியவர்களாக, எல்லாருடைய அன்பையும் பெற்றவர்களாக, நம்பிக்கையும் பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.